ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆஃப் மைண்டடா நிறைய யோசிக்க தோணுது. இன்டெப்தா ஸ்லீப் வர மாட்டேங்குது. இப்ப கார்ல போயிட்டே இருக்கோம், யாராவது பேசுறாங்கன்னா ஒரு 2 செகண்ட்ல நான் தூங்கிடுறேன். தூங்கிட்டேன்னா புறத்த விட்டுறேன். ஆனா இவங்க பேசுறது என் காதுல வரும்போது எத்தனை தடவை தூங்குனீங்க? சோ எப்பவும் போல டாக்டர் சார் ரீல்ஸ் எல்லாம் போடுவீங்களே, இந்த மாதிரி அண்ணனுக்கு ஆகுது, இதுக்கு என்னன்றது ஒரு ரீல்ஸ் ஏதாவது போட்டீங்கன்னா? அது மாதிரி நம்மள தூக்கத்துல அடிக்கடி என்ன பண்ணா நாக்க கடிச்சுக்கிறேன். நாக்க அப்படி வச்சு கடிச்சுக்கிட்டே தூங்கி காலைல நாக்கு புண்ணாயிடுது. இது ஆக்சுவலா என்ன மாதிரியான மனநிலைன்றது எனக்கு தெரியல. டாக்டர் கேட்கும் போது இது ரொம்ப நீங்க உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க. ஃபேமிலி எல்லாம் சேர்த்து ஒரே நேரத்துல ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு இது இருந்துச்சுன்னா அந்த மூளை தாங்க மாட்டேங்குது. உங்களுக்கு இருக்கிறதே எத்தனோண்டு தான், அதுக்குள்ள இவ்வளவு விஷயத்த சேர்த்தீங்கன்னா அது தாங்காதுன்னு சொல்லிட்டாரு. இன்னொன்னு மறதின்றது எக்ஸ்ட்ரீம் மறதி ஆகி போச்சு. இது என்ன வியாதிலாம் தெரியல. டாக்டர் என்ன சொல்லிருக்காரு, நல்ல தூக்கம் வேணும், 8 மணி நேரம் எப்படியாவது தூங்கிருங்க இந்த 1 மாசத்துக்கு. மாத்திரை கூட மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. மாத்திரை போடாதீங்க. எதை பத்தியும் யோசிக்க கூடாது. தேவையில்லாம நிறைய விஷயத்த நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது.